நான் கேட்குற இந்த 4 கேள்வியில் உங்களோட மனசில் என்னென்ன கேள்வியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒன்று, பிரதர் நான் வந்து கிரேட் 10 வரையும் தான் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நான் படிப்பை கண்டினியூ பண்ணலை. ஸோ என்னால் ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ப்ரௌடில் இருப்பீங்க. ரெண்டாவது, நான் அப்ரோடில் இருக்கேன் பிரதர், என்னால் ஒரு டிகிரியை பண்ண முடியாதா. அண்ட் மூணாவது, எனக்கு ஃபைனான்ஷியலி நான் ஸ்டேபிளாக இல்லை. ஸோ என்னால் ப்ரைவேட்டில் ஒரு டிகிரியை பண்ண முடியாதா. அண்ட் முக்கியமான விஷயம், நாலாவது, எனக்கு ஒரு 30-40 வயசுக்கு மேலே ஆகிட்டு ஆனால் நான் படிச்சிருக்கலாம், ஒரு டிகிரி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அப்போ என்னாலையும் டிகிரியெல்லாம் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி இந்த 4 இல்லை வேறு எந்த கேள்வியாகவே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் அப்படின்னு சொல்லி 4 ப்ரோக்ராம்ஸ் அப்கிரேடால நான் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் இருக்குது, குவான்டிட்டி சர்வேயிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. இந்த 4 ப்ரோக்ராமில் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் யூகேட 3 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமை உங்களால் 1 இயரில் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது இந்த ஹையர் நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது ஒரு யூகே அப்ரூவ்ட் ப்ரோக்ராம். ஸோ அதனால் யூகேட யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 3 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமுக்கு 2 இயர்ஸ் எக்ஸப்ஷன் கிடைச்சிடும். ஸோ 1 இயர்லேயே உங்களால் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு, ஸோ நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களோட வயசெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேயே ஜாயின் ஆகி இந்த கோர்ஸஸ் அவ்வளோத்தையும் உங்களால் முடிச்சுக்கொள்ள முடியும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், லாங்குவேஜ் பேரியர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இங்கிலீஷ்லாம் ஃப்ளூவெண்டாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இதனால் இந்த கோர்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் நேட்டிவ் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாகவே நேட்டிவ் லாங்குவேஜில் கற்றுக்குவீங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் தான், நான் பிஸியாக இருக்கிறேன், என்னால் ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்னால் பண்ண முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா, இது 100% அசைன்மெண்ட் பேஸஸ்லாம் இருக்க போகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தியா எஜுகேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் கிரேட் 10 வரையும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸை உங்களால் பண்ணி டிகிரிக்கு டாப்அப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் யூகே டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த யூகே டிகிரிக்கும் ஜென்ரலாக நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸோட டிகிரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய யூனிவர்சிட்டியில் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 500க்கு அபோவ் தான் இருக்கும். ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி கூட 800க்கு மேலே தான் இருக்குது வேர்ல்டு வைடில் பார்க்கும்போது. பட் யூகே யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வேர்ல்டு வைடாக செக் பண்ணும்போது 500க்கு உள்ளே வந்துடும். ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் டிகிரியை நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஸோ இதனால் நீங்கள் அப்ரோடுக்கு போனாலும் சரி, இல்லை நாட்டுக்குள்ளேயே நீங்கள் வேலை எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் அதனுடைய பவர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க உங்களோட ரெஸ்யூமில் இருக்கும்போது. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பட்ஜெட். எல்லாருக்குமே ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் இல்லாமல் தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஜாயின் ஆகிறீங்க அப்படின்னா மந்த்லி இந்தியன் ருபீஸுக்கு 2000 ருபீஸ் மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் கேட்டது கரெக்டாக தான், 2000 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதும். உங்களால் யூகே குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஹையர் நேஷனல் டிப்ளமோட சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இதில் பிரிட்டிஷ் கவுன்சில் அப்ரூவ் இருக்குது, ஃபாரின் மினிஸ்ட்ரி அப்ரூவ் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ரெகக்னைஸ்டான ஒரு சர்டிஃபிகேட்டை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். இதை வச்சு யூகேட டிகிரியும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சான்ஸை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டியது www.update.ai அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அங்கே மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அங்கேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க.